நமக்கு குழந்தை பிறந்தா சொத்து முழுக்க அந்த குழந்தைக்கு போயிடும் தான் நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம ஜோசியம் ஜாதகம்னு போய் சொல்லிருக்காங்க. இது பாருங்க ஜோசியரே, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன பரிகாரம் வேணாலும் நான் செய்யறேன். எனக்கு என் தம்பி நல்லா இருக்கணும். என்னங்க? இன்னும் என் மேல உங்களுக்கு கோவம் போலையா? நான் செஞ்சது தப்புதாங்க. உங்க அக்காவை பத்தி பேசுனது தப்புதான். அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷமா உங்களை பாத்துக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேங்க. தனக்கு கல்யாணம் ஆகியும் தான் புருஷன் வீட்டுக்கு கூட போகாம உங்களுக்காக இங்கேயே இருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட அக்கா யாருக்குங்க கிடைப்பாங்க? அது புரியாம அவங்க கிட்ட நான் லாக்கர் சாவி பத்திரம் அது இதுன்னு தப்பா பேசிட்டேன். நான் பேசினது தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க அக்காவே என்ன மன்னிச்சிரு சொல்லி உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அத மறந்துட்டீங்களா? இனிமே உங்களுக்கு மட்டும் தெய்வம் இல்லைங்க, எனக்கும் அவங்க தெய்வம் தான். நான் உங்களை நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்களே என்ன மன்னிக்கலனா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என் உயிர் போயிடக்கூடாதுன்னு உங்க சந்தோஷத்தையே விட்டு கொடுத்தவர் நீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்க அக்காவை பத்தி நான் தப்பா பேசவே மாட்டேன். கண்டிப்பா பேச மாட்டேன், என்ன நம்புங்க. ம்